நெல்லுக்கு வேலியிட்டு காப்பாற்றிய பெருமை திருநெல்வேலிக்கு உண்டு. ஆனால் தற்போது இங்குள்ள விளைநிலங்கள் எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாறி வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும்பாலானோர் விவசாய தொழிலையே நம்பியுள்ளனர். 82,000 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட நஞ்சை நிலத்தில் நெல்லும், 27,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயறு வகைகளும், 15,000 ஹெக்டேர் பரப்பளவில் சிறுதானியங்கள் என மொத்தம் 1,46,000 ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயம் நடைபெற்று வருகிறது. அரசின் கொள்கை விளக்க குறிப்பில் 1960 மற்றும் 61ஆம் நிதியாண்டில் 42.46% இருந்த வேளாண்மையின் பங்கு 2013-14ஆம் ஆண்டில் 7.5% குறைந்துள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பாசனம் நடைபெற்று வந்த விவசாய நிலம் தற்போது 35% குடியிருப்புகளாக மாறியுள்ளது. விவசாயி ஏன் அவன் நிலத்தை விற்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கான்னா, ஒன்று விளைபொருளுக்கு சரியான விலை கிடைக்க மாட்டுது. இப்போ மார்க்கெட்டிங் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லா விவசாயம் ஸ்டோர் பண்ணி விற்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. ஏன்னா இங்கே வச்சு அங்கே போட்டு கடன் வாங்கி தான் செஞ்சிட்ருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா விவசாயி, இப்போ நான் விவசாயம் பண்ணதானே எனக்கு முந்தின நிலம் விற்றுறதான் அந்த விவசாயி. அவன் கொடுமையோட கூறு இயற்கை சீற்றத்தில் பாதிக்கு. ரெண்டு விஷயத்தினால தான் பாதிக்கு. அப்போ அவன் முந்தின விவசாயி அந்த இடத்துல வீடு கட்டும்போது தண்ணி வர பாதை அடைச்சிருது. பல இடையூறு இருக்கு. மழை பெஞ்சா வெள்ளத்தில் மிதக்கு, தண்ணி வடிகால் இல்லாமல். இந்த மாதிரி காரணங்களாலே விவசாய விளைநிலங்களை வித்துறலாம். ரியல் எஸ்டேட் அதிபர்கள் பாதையுள்ள விளைநிலங்களை முதலில் அதிக விலை கொடுத்து வாங்கி விடுகிறார்கள். பிறகு அந்த நிலத்தை சுற்றி யாருமே செல்ல முடியாத அளவுக்கு வேலியால் அடைத்து விடுவதால் அந்த இடத்துக்கு பின்னால் இருக்கும் விளைநிலங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது. இதனால் வேறு வழியின்றி மற்ற விவசாயிகளும் விளைநிலங்களை விற்பனை செய்யக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இந்த மாவட்டத்தில் தாமிரணி ஆற்றக்கரையிலும் அது மாதிரி நிரந்தரமான தண்ணீர் வரக்கூடிய நம்ம ஆற்றுக்கரைகளும் தான் இப்போ நஞ்சு நிலங்கள் இருந்துகிட்ருக்கு. இந்த நஞ்சு நிலங்கள்லாம் மெல்ல மெல்ல நம்மளுடைய நகர்மயமாகறதுனால இந்த நஞ்சு நிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா நகர்மயமாகி அந்த பக்கம்லாம் வீடுகள் நிறைய கட்டிகிட்டு இருக்காங்கனால இது இப்போதைக்கு இருக்கிற நம்மளுடைய சட்ட வடிவங்கள் எதுவுமே நமக்கு இந்த நஞ்சு நிலங்களை மாறுவதற்கு தடுக்கிற அளவுக்கு சட்டங்கள் எதுவும் இல்லை. அப்படி தான் சட்டம் வந்துச்சுன்னா அந்த நஞ்சு நிலங்கள் விளைநிலங்கள்லாம் வீடுகளாகிறத நம்ம தவிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். நகரப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அதையொட்டி இருக்கும் கிராமங்களில் உள்ள விளைநிலங்கள் மக்கள் தொகை பெருக்கம், நகர விரிவாக்கம், சாலை விரிவாக்கம் என காரணங்களுக்காக அளிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது. முன்னர் காலத்தில் விவசாயத்தில் செழித்தோங்கிய நம் நாடு தற்பொழுது விளைநிலங்கள் எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாறி வருகின்றது. இதே நிலை நீடித்தால் நெல், தானியம் போன்ற உணவுப் பொருட்களுக்காக வரும் காலங்களில் மற்ற நாடுகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.